வெல்கம் டு ஜேஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுஃபன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஜேர்னல் என்ட்ரி சம் நம்பர் 7. இந்த இந்த சம் நம்ம பார்க்கும்பொழுது கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். பிகாஸ் இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி நம்ம உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். அதனால கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ தான் நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடும்பொழுது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம டீட்டெயில்டாக இதில் நம்ம ஒரு ஜேர்னல் என்ட்ரியும் பார்த்துடலாம். ஓகே, சம் நம்பர் 7. Enter the following transaction in the journal entry of Manohar, who is dealing in textile. 2018 March 1st. Manohar started business with cash. Manohar started business with cash. இப்பதான் business start பண்றான். So rupees 60,000. So இந்த 60,000 amount நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதுதான் capital. businessக்காக capital. எப்பவுமே நம்ம அக்கௌண்ட்ஸ் போடும்போது ஃப்ரம் ஜேர்னல் டு எந்த அக்கௌண்ட்ஸ் போட்டாலும் சரி, எந்த அக்கௌண்டிங் போட்டாலும் சரி, நம்ம பிஸ்னஸை நம்ம அக்கௌண்டிங்கை பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் அப்ரோச் பண்ணணும். அக்கௌண்டிங்கை நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அப்ரோச் பண்ணணும்? பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அப்ரோச் பண்ணணும். ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இப்போ ஜேர்னல் என்ட்ரி போடும்போது நீ நல்லா மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கணும்? பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் யோசிக்கணும். பிஸ்னஸ்ல நம்ம அமௌண்ட்டை ரிசீவ் பண்றோமா, பிஸ்னஸ்ல இருந்து அமௌண்ட்டை பே பண்றோமா, நம்ம அப்படிதான் யோசிக்கணும். ஜேர்னல் என்ட்ரி நம்ம அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி, மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். இது கேபிட்டல், மனோகரோட கேபிட்டல். பிஸ்னஸ் ரிசீவ் த கேஷ். மனோகர் இஸ் அ கிவர். கரெக்டா? கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். பிஸ்னஸ் கேஷை ரிசீவ் பண்ணது. அப்போ கேஷ் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன ரூல் சொல்லியிருக்கோம்? கோல்டன் ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கோம்? டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ பிஸ்னஸ் கேஷை ரிசீவ் பண்ணும்போது இட் கம்ஸ் இன். இப்போ கேஷ் அக்கௌண்ட் எதில் வரணும்? டெபிட்ல வரணும். அண்ட் மனோகர் இஸ் அ கிவர். மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் நம்ம என்ன ரூல் சொல்லியிருக்கோம்? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்க மனோகர் யாரு? கிவர். அதனால மனோகரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம எதுல எழுதணும்? கிரெடிட்ல எழுதணும். அப்ப இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, cash account data to Manohar's capital account. Cash account data to Manohar's capital account 60,000. இதுக்கு கண்டிப்பா நரேஷன் எழுதணும். Business started with cash. ஓகே, ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த ஜேர்னல் என்ட்ரி எழுதுங்க. அதுதான் எப்பவுமே பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சொல்லிடுறேன். நம்ம ஜேர்னல் என்ட்ரிக்கான ஹெட்டிங்ஸ் எழுதும் போது டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், ருபீ சிம்பிள் கன்ஃபார்ம்டா போடணும். கிரெடிட் அண்ட் ருபீ சிம்பிள். ஏன்னா நம்மளோட டீலிங்ஸ் எல்லாமே ருபீஸ் தான், கேஷ் தான். அதனால நம்ம ருபீ சிம்பிள் கன்ஃபார்ம்டா இங்க கொடுக்கணும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் லைன்ல இயர் எழுதுங்க. நெக்ஸ்ட் லைன்ல மந்த் எழுதுங்க. டேட்டை இங்க தான் எழுதணும். இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன எழுதணும்? இயர் எழுதணும். அங்க எதுவுமே எழுதாத. செகண்ட் லைன்ல மந்த் எழுதுங்க. டேட் எல்லாம் நம்ம இங்கே தான் மென்ஷன் பண்ணணும். இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா அழகா இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது அவங்க டிரான்சாக்ஷனோட டேட் March 1, March 2, March 3. ஸோ டிரான்சாக்ஷனோட டேட் இது. ஸோ செகண்ட் லைன்ல என்ன டிரான்சாக்ஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா, பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர். இப்போ ஃபர்னிச்சர் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். நமக்கு அது நம்மளோட சொத்து. ஸோ ரியல் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு என்ன ரூல் சொல்லியிருக்கோம்? டெபிட் வாட் கம்ஸ் இன். பர்ச்சேஸ் பண்ணும்போது இட் கம்ஸ் இன். அப்போ ஃபர்னிச்சரை நம்ம எதில் எழுதணும்? டெபிட்ல எழுதணும். அண்ட் நம்ம கேஷ் என்ன பண்றோம்? பே பண்றோம். அதனால கேஷ் எதுல வரணும்? இட் கோஸ் அவுட். அதனால அது எதுல வரணும்? கிரெடிட்ல வரணும். ஸோ டு கேஷ் அக்கௌண்ட். இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இங்கே டெட்டார்ன்றது டெபிட்டை மென்ஷன் பண்ணுது. டெட்டாரை நம்ம டிஆர் தான் டினோட் பண்ணுவோம். அண்ட் கிரெடிட்ன்றதை மென்ஷன் பண்றதுக்கு தான் நம்ம இங்க டூன்றத போடுறோம். ஓகேவா? அமௌண்ட் 10,000. 10,000. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். இந்த ட்ரிக்கை நீ ஃபாலோ பண்ணினா எல்லா ஜேர்னல் என்ட்ரியும் உன்னால ஈஸியா போட முடியும். கேஷ் அக்கௌண்ட் எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல எல்லாம் கேஷ் அக்கௌண்ட் வருதோ அந்த கேஷை நீ ஈஸியா எங்க டெபிட்ல வரணுமா கிரெடிட்ல வரணுமான்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஜேர்னல் என்ட்ரி எழுதுறது ரொம்ப 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 ஈஸி. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கேஷ் ரிசீவ்டுனா இட் கம்ஸ் இன். கேஷ் ரிசீவ்டுனா இட் கம்ஸ் இன். அப்போ அதை நம்ம எதுல எழுதணும்? டெபிட்ல எழுதணும். கேஷ் பெய்டுனா இட் கோஸ் அவுட்.
அப்ப எங்கெல்லாம் கேஷ் பெய்டுன்னு வருதோ அப்ப நம்ம கேஷ் எதுல எழுதணும், கிரெடிட்ல எழுதணும். இந்த ஒரு ட்ரிக்கை நீ ஞாபகம் வச்சுக்கோ, எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண முடியும், உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கேஷ் அக்கௌண்ட்டை ஈஸியா நீங்க ஞாபகப்படுத்தினா நம்ம என்ட்ரி எழுதுறதும் ஈஸியாயிடும். மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்றேன், கேஷ் ரிசீவ்டுனா அதை டெபிட்ல எழுதுங்க, கேஷ் பெய்டுனா அதை கிரெடிட்ல எழுதுங்க. பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் யோசிக்கணும். பிசினஸ்ல இருந்து பிசினஸுக்காக கேஷை ரிசீவ் பண்றோம்னா அது டெபிட் சைட், பிசினஸ்ல இருந்து கேஷை பே பண்றோம்னா அது கிரெடிட் சைட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் போகலாம். ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் மார்ச் 3 பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ். பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ், பாட் கூட்ஸ் நம்ம வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம், கூட்ஸை பர்ச்சேஸ் பண்றோம், அது அக்கௌண்ட்ல பாட் கூட்ஸ், பர்ச்சேஸ்டு கூட்ஸ் எது கொடுத்தாலும் நம்ம பர்ச்சேசஸ் தான் மென்ஷன் பண்ணணும். பர்ச்சேசஸ்ன்றது எக்ஸ்பென்சஸ். அப்போ எக்ஸ்பென்சஸ்னா எதுல வரணும், நமக்கு இட்ஸ் நாமினல் அக்கௌண்ட். எக்ஸ்பென்சஸ்னா எதுல வரணும், டெபிட்ல வரணும். நீங்க நம்ம கேஷ் என்ன பண்றோம், பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷை நம்ம பே பண்றோம், அதனால கேஷ் அக்கௌண்ட் எதுல வரணும், கிரெடிட்ல வரணும். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், அமௌண்ட் 25,000. அதே மாதிரி நமக்கு எப்பவுமே டெபிட்லயும் கிரெடிட்லயும் ஈக்குவல் அமௌண்ட் இருக்கணும். டெபிட்லயும் கிரெடிட்லயும் ஈக்குவல் அமௌண்ட். ஏன்னா ஒரு டிரான்சாக்ஷன்லயும் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு, ஒன்னு டெபிட் ஆஸ்பெக்ட், இன்னொன்னு கிரெடிட் ஆஸ்பெக்ட். ஸோ டெபிட்லயும் கிரெடிட்லயும் எப்பவுமே நமக்கு ஈக்குவல் அமௌண்ட் இருக்கணும். அதனாலதான் நம்ம இதை டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுக்கான நரேஷன் கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ். அப்புறம் இன்னொரு விஷயம், நமக்கு செகண்ட் டிரான்சாக்ஷனை பாருங்க, பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர். பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர்ன்றது இட்ஸ் அ ரியல் அக்கௌண்ட், இது நம்மளோட அசெட். அப்ப அசெட்டோட நேமை தான் நம்ம எழுதணும். ஓகேவா, இங்க பர்ச்சேஸ்டு கூட்ஸ்னா தான் பர்ச்சேசஸ். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல என்ட்ரிஸ் எழுதும் போது இதுல நிறைய பேர் குழப்பமாகறீங்க, நிறைய என்ட்ரிஸை மாத்தி மாத்தி எழுதுறீங்க. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர், பர்ச்சேஸ்டு மிஷினரி இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் அசெட். ஸோ அசெட் நேமை தான் நம்ம அங்க எழுதணும். ஓகேவா, இப்போ மிஷினரி, பர்ச்சேஸ்டு மிஷினரின்னு இருந்ததுன்னா மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ அங்க அசெட்டோட நேம் தான் எழுதணும். இதே பர்ச்சேஸ்டு கூட்ஸ், பாட் கூட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா, பாட் கூட்ஸ் நம்ம கூட்ஸ் எதுக்காக வாங்குறோம், ஃபார் த பிசினஸுக்கு நம்ம வந்து கூட்ஸை பர்ச்சேஸ் பண்றோம். ஓகேவா, அப்ப அது வந்து என்னது, நமக்கு அதுதான் பர்ச்சேசஸ்னு நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். பாட் கூட்ஸ் வந்தா மட்டும்தான் நீ பர்ச்சேசஸ்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ பர்ச்சேஸ்டு அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் March 6 bought goods from Kamalesh on credit. Bought goods from Kamalesh. Bought goods na நம்ம என்ன எழுதணும், purchases. Purchases is expenses, so அதை டெபிட்ல போட்டாச்சு. From Kamalesh on credit, இங்க கேஷ் பே பண்ணல, கமலேஷ் கிட்ட இருந்து கிரெடிட்ல வாங்கியிருக்கோம். கமலேஷ் இஸ் அ கிவர், நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், கமலேஷ் கொடுக்குறோம். ஸோ கமலேஷ் இஸ் அ கிவர், ஸோ கமலேஷ் எதுல எழுதணும், கிரெடிட்ல எழுதணும். இப்போ இதுக்கான என்ட்ரி என்னது, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கமலேஷ் அக்கௌண்ட், அமௌண்ட் 15,000. இதுக்கான நரேஷன் கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட். நெக்ஸ்ட் சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ். சோல்டு கூட்ஸ்னா நம்ம என்ன பண்றோம், சேல் பண்றோம். சேல் பண்றபோது நமக்கு என்ன கிடைக்குது, இன்கம் கிடைக்குது. ஸோ சேல்ஸ் இஸ் அ இன்கம். ஸோ இன்கம் நம்ம எதுல பண்ணோம், நாமினல் அக்கௌண்ட் ரூல் நமக்கு தெரியும் இல்லையா, கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா. அப்ப சேல்ஸ் இஸ் அ இன்கம், அதனால சேல்ஸ் எதுல வரணும், கிரெடிட்ல வரணும். ஓகே, sold goods for cash, we receive the cash, நம்ம கேஷை ரிசீவ் பண்றோம். அப்ப கேஷ் அக்கௌண்ட் எதுல வரணும், டெபிட்ல வரணும். இப்போ what is இதுக்கு என்ன என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் இன்கம், அதனால கிரெடிட்ல வருது. கேஷை ரிசீவ் பண்றோம், அதனால கேஷ் வந்து டெபிட்ல வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், அமௌண்ட் 28,000. நரேஷன் கேஷ் சேல்ஸ். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் sold goods to Hari on credit. sold goods to Hari on credit. அப்ப இது கிரெடிட் சேல், இது வந்து என்ன சேல், கிரெடிட் சேல். இப்போ இங்க சேல்ஸ், சோல்டு கூட்ஸ்னாலே சேல்ஸ் தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் எப்பவுமே கிரெடிட்ல தான், பிகாஸ் இட் இஸ் அ இன்கம், நமக்கு அது தெரிஞ்சாச்சு. இப்போ சேல்ஸ் கிரெடிட்ல தான் வரணும். இங்க ஹரி கிட்ட இருந்து கிரெடிட்ல வாங்கியிருக்கோம். ஹரி இஸ் அ கிவர், ஹரி இஸ் அ ரிசீவர். ஏன்னா நம்ம அவனுக்கு சேல் பண்றோம் இல்லையா, அவன் கேஷ் கொடுக்கல, அதனால ஹரி இஸ் அ ரிசீவர். இப்போ ரிசீவர்னா நம்ம என்ன எழுதணும், டெபிட்ல எழுதணும். ஸோ இப்போ இதுக்கு என்ன என்ட்ரி வரப்போகுது, ஹரி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். கிரெடிட்ல பண்ணும்போது அவன் கேஷ் கொடுக்கல, அதனால அவனோட நேம் தான், அவன் கிவர், அதனால அவனோட நேமை தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ட்ரி
பெய்ட் கமலேஷ் சொல்லியாச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். எங்கெல்லாம் பெய்டு, இப்ப வெறுமனே பெய்டு கமலேஷ் கொடுத்துருக்காங்கன்னா அங்க நம்ம என்ன பே பண்ண போறோம்? பிசினஸ்ல இருந்து என்ன பே பண்ணுவோம்? கேஷ் தானே பே பண்ணுவோம். அப்ப கேஷ் பெய்ட் டு கமலேஷன் தான் அதுக்கு அர்த்தம். கேஷ் பெய்டுனாலே கேஷ் எங்க வரணும்? கிரெடிட்ல வரணும். இப்ப யாருக்கு பே பண்றோம்? கமலேஷ். கமலேஷ் தான் ரிசீவ் பண்றான். ஸோ என்ன என்ட்ரி இதுக்கு எழுத போறோம்? கமலேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். அமௌண்ட் 12,000, 12,000 கேஷ் பெய்ட் டு கமலேஷ். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த என்ட்ரி, அடுத்த டிரான்சாக்ஷன் ரெண்ட் பெய்டு. ஸோ இங்கேயும் பெய்டு தான். அப்போ கேஷ் அக்கௌண்ட் நமக்கு எதில் வரணும்? கிரெடிட்ல வரணும். ரெண்ட்ன்றது எக்ஸ்பென்சஸ். ரெண்ட்ன்றது என்னது? எக்ஸ்பென்சஸ். சேலரிஸ், ரெண்ட் இதெல்லாம் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்பென்சஸ் எதில் வரணும்? டெபிட்ல வரணும். அப்போ இதுக்கு என்ன என்ட்ரி? ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். அமௌண்ட் 500, 500 ரெண்ட் பெய்டு. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி. ரிசீவ்டு ஃப்ரம் ஹரினால இங்க கேஷை தான் ரிசீவ் பண்றோம். ஸோ கேஷ் ரிசீவ்டுனா நமக்கு அது டெபிட்ல வரணும். கேஷ் ரிசீவ்டுனா நமக்கு அது டெபிட்ல வரணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஹரி அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ட்ரி வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். இதை கவனிங்க. வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ்னா இப்ப இங்க யார் வந்து ஓனர்? மனோகர் தான். மனோகர் அவனோட பர்சனல் யூஸுக்காக கேஷ் எடுத்துக்கிறான். பிசினஸ் யூஸுக்கு இல்ல, பர்சனல் யூஸுக்காக எடுத்துக்கிறான். இதுக்கு நம்ம ஒரு டேர்ம் இங்க யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேரு டிராயிங். எந்த இடத்துல அவன் பர்சனல் யூஸுக்காக அமௌண்ட் எடுத்தாலும் சரி, கேஷ் எடுத்தாலும் இல்ல கூட்ஸா எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நம்ம என்னன்னு நம்ம நேம் கொடுக்கணும். இந்த டேர்முக்கு என்ன பேரு? டிராயிங்ஸ். ஓகேவா? அப்போ வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ்ன்னு சொன்னாரு. எங்கெல்லாம் பர்சனல் யூஸ்ன்னு வந்தாலுமே நீ என்ன எழுதுனாங்க? டிராயிங்ஸ்ன்ற டேர்ம் தான் யூஸ் பண்ணணும். அப்ப டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா பிசினஸ்ல இருந்து எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ இது வந்து டிராயிங் அண்டர் பர்சனல் அக்கௌண்ட்ல தான் வரும். நான் உனக்கு அது அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ கவனிங்க. டிராயிங்ஸ் வந்து பிசினஸ்ல இருந்து போறதுனால டிராயிங்கை டெபிட்ல எழுதலாம். டிராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு பிசினஸ்ல இருந்து கேஷை பே பண்றாங்க, அதனால டு கேஷ் அக்கௌண்ட். அப்ப இதுக்கு என்ன என்ட்ரி வரணும்? டிராயிங் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். Cash withdrawn for personal use. Amount 4,000, 4,000. So, இதுதான் sum number 7 கான journal entries. Thank you.